சுகம் மட்டும்தான் மெய். அப்ப மெய்யான இயேசுவை அறிஞ்சிருக்கோம். அவருடைய தழும்புகளால சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற மனநிலைமைக்கு வந்துட்டோம்னா வியாதி நம்ம வீட்டுக்கு வராது, பக்கத்து வீட்டுக்கு போயிடும். ஏன்னா அவங்க அந்த மனநிலைமையில இருப்பாங்கல்ல, அங்கவே உட்கார்ந்துக்கணுமே தவிர இங்க வராது. அப்போ தரித்திரமும் பொய். சொல்லுங்க, தரித்திரம் பொய். இயேசு எனக்காக தரித்திரரில் ஒருவராக எனப்பட்டார். எனதான் பட்டார் தவிர அவர் தரித்திரர் இல்லை. உங்களுக்காக ஜாமீன் போட்டாரு, ஆனா அவர் தரித்திரர் இல்லை. அல்லேலூயா. அதனால அவர் என்ன ஆயிட்டாரு? தரித்திரரில் ஒருவராக எனப்பட்டார். நம்ம எல்லாரையும் ஐஸ்வர்யம்